ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இடியாப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஸ்கூல்லாம் வேறு லீவ் விட்டாச்சு. பிள்ளைங்களுக்கு விதவிதமாக சமைச்சு கொடுக்கணும். என்ன சமைக்கிறதுன்னு யோசனையிலே இருப்பீங்க. நான் சொல்கிற மாதிரி இந்த இடியாப்பத்தை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நான் பச்சரிசி மாவை தண்ணி எதுவும் சேர்க்காம இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துருக்கேங்க. பாருங்கள், இது போல் கிடைக்கும். இது கூட தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட தண்ணி ஊற்றி நல்லா பெசரி எடுத்துக்கலாங்க. வெந்நீர் ஊற்ற வேண்டாம், சும்மா நார்மல் தண்ணியே ஊற்றி நீங்கள் பிணைஞ்சிக்கோங்க. இது போல் நல்லா பிணைச்சி விட்டுக்கோங்க. தண்ணி இடையில சேர்த்து சேர்த்து நல்லா பிணைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணையும் போது தான் நம்மளுக்கு கரெக்டான மாவு பதம் கிடைக்கும். பாருங்கள், இது போல் சாஃப்டாக நம்மளுக்கு மாவு கிடச்சிருச்சு. கையில் ஒட்டாமல் வருது பாருங்கள், இதுதான் கரெக்டான மாவு பதம். இப்போது நம்ம இடியாப்ப உரலில் போட்டு இடியாப்பத்தை பிழிஞ்சிக்கலாம். இது போல் தேவையான அளவு மாவு எடுத்து உருட்டிட்டு இடியாப்ப உரலில் போட்டு புழிஞ்சி எடுத்துக்கலாங்க. நான் இட்லி தட்டில் துணியை போட்டு அது மேலே புழிஞ்சி விட்ருக்கேன். இப்போல்லாம் இடியாப்பம் செய்கிறதுக்குன்னு தனியாக பாத்திரம்லாம் வந்துருச்சுங்க. அதாவது இடியாப்பம் மேக்கர்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இட்லி பாத்திரத்தில் பிழிஞ்சிருக்கனால ஒரே ஒரு ஈடு தான் பிழிஞ்சி விட்டுருக்கேன். இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் இருந்தாவே நல்லா வெந்துடுங்க. இதை எடுத்துக்கலாம். என்னோடய சேனலில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். பாருங்கள், சுட சுட இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான் இன்றைக்கி குடல் கூட்டும் மட்டன் குழம்பும் வச்சு சாப்பிட போகிறேங்க. நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா தேங்காய் பால் ஊற்றி அது கூட நாட்டு சக்கரை இல்லைக்கா பனங்கல்கண்டு போட்டு கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி பசும்பாலை கூட ஊற்றி அது கூட நாட்டு சக்கரை போட்டு கொடுக்கலாங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சின்ன டிப் ஒன்று சொல்கிறேங்க. வீட்டில் பச்சரிசி இருந்ததுன்னா அந்த பச்சரிசியை நல்லா அரைச்சி மாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பிள்ளைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் உடனே செஞ்சு கொடுக்கலாங்க. அதாவது கொழுக்கட்டையிலே நிறைய வெரைட்டி செஞ்சு கொடுக்கலாம். பூரண கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை, உப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. அதே போல் புட்டு, இடியாப்பம் இந்த மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாங்க. இப்போ வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கனால எண்ணெயில் வறுத்தது பொரிச்சதெல்லாம் குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்காதீங்க. இது போலவே ஆவியில் வேக வச்ச உணவே கொடுத்து பழக்குங்க. அதுவே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.